GI tag அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னமா? GI tag அப்படின்னா என்ன? GI tag என்ன? GI tagனா என்ன? GI tag அப்படின்னா என்ன? GI tag என்ன தெரியல. GI tag அப்படின்னா என்ன? GI tag என்ன தெரியுமா? GI tagனா என்ன தெரியும்? நமக்கு ஒண்ணுமே தெரியாது பொண்ணு. எல்லாருமே தெரியலன்னு சொல்ற GI tag அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. GI tag அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, GI அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். இது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புவிசார் குறியீடு அப்படி சொல்லுவாங்க. இது எதுக்காக தராங்க, ஏன் தராங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இது எதுக்காக தராங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சமான ஒரு பொருள் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரைனா மல்லிகை, சேலம்னா மாம்பழம், காஞ்சிபுரம்னா சில்க்ஸ், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ காஞ்சிபுரம்னா சில்க்ஸ்ன்னு சொல்றோம். அது எப்படி சொல்றோம்? ஏன்னா அந்த ஊர்ல வந்து அது மட்டும் அந்த சில்க்ஸ் வந்து அதிகமான உற்பத்தியில இருக்கும். அதனால மட்டும் இல்லாம அந்த ஊருக்கு அதான் சிறப்பு அப்படிங்கறதுனால இந்த GI tag வந்து காஞ்சிபுரம் சில்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இத மத்த மாநிலங்களையும் தயாரிக்கலாமா அப்படின்னா தயாரிக்கலாம். ஆனா வந்து காஞ்சிபுரம் சில்க்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து எந்த சில்க்ஸ்க்கும் கிடைக்காது. ஏன்னா காஞ்சிபுரம் சில்க்ஸ் மட்டும்தான் அவங்க GI tag கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு 1999 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த GI tag வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உலக வணிக அமைப்பு அப்படிங்கிற சொல்லப்படுற வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து 1999 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2003 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து 6 பொருட்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து GI tag கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா கும்பகோணத்தோட வெற்றிலை, பன்ருட்டியோட பலாப்பழம், பன்ருட்டியோட முந்திரி, ராமநாதபுரத்தோட சித்திரைக்கார அரிசி, அதுக்கப்புறம் செட்டிக்குளமோட சின்ன வெங்காயம், புளியம்பட்டியோட எலுமிச்சை. இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து GI tag கொடுத்திருக்காங்க. இந்த GI tag மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பொருளை வந்துட்டு இந்த ஊரோட சிறப்பம்சம் அப்படிங்கறத உணர்த்துது இல்லையா. சோ இதை வந்து பொய்யாவோ இல்ல நகலாவோ வேற ஒருத்தவங்க வந்து தயாரிக்க முடியாது. வேற நேம் அந்த காஞ்சிபுரம் சில்க்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நேம் வந்து அந்த ஊருக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கறத வந்து சொல்ல வராங்க. சோ இது அந்த கருத்தை மாற்றி யாராவது வந்துட்டு இத தயாரிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிரா வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறது இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து சொன்னது. இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஒட்டுமொத்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, தமிழ்நாடு வந்து செகண்ட்ல இருக்கு. உத்தரப்பிரதேஷ் வந்து 76 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு GI tag கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடுல வந்து 69 ப்ராடக்ட்ஸ் வந்து GI tag கொடுத்துருக்காங்க. நன்றி.